श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் பிரம்மம், அந்த பிரம்மமானது சிவன் நாராயணனே விஷ்ணுவே அந்த பகவான் உபாதான காரணம், நிமித்த காரணம், அப்படி என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். தேவதா விசேஷங்கள்லாம் சாதிச்சு அந்த தேவதையாக பரதேவதையாக சிவனோ அல்லது சதுர்முக பிரம்மாவோ இந்திரனோ யாரும் ஆக மாட்டா, அதெல்லாம் சொல்லியாயிடும். இப்போ வேற ஒரு விஷயம் ஆரம்பிக்க போற. என்ன அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல இந்த நாயகபுரத்துல முதல் ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஸ்ருதி சமதிகதா அப்படின்னு சொல்றேன். வேதத்தினால் அறியப்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு அங்க வந்திருக்கு. அதனால வேதம்தான் பெருமான நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய பிரதான பிரமாணம். அதை வச்சுட்டுதான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பொதுவா அங்க லட்சணம் சொல்லிச்சு சாதிக்கிட்ட சுவாமி. அததான் சொல்லியிருக்க. அதனால வியாப்தியா எவ்வியாகுலாவிகி ஸ்ருதிபிரதிகதா அப்படின்னு ஏதோ வந்திருக்காங்க. அதனால ஸ்ருதி வெறும் வியாப்தி எல்லாம் சொல்ல முடியாது, ஸ்ருதிகள்னாலதான் அறிந்து கொள்ளப்படக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. அதனால சாஸ்திரீக சமதிகம்யன் பகவான் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரீக சமதிகம்யன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அதனால இப்போ அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விசாரம். ஏன் அப்படின்னாக்கா, சாட்சிகள்லாம் ஆணுவானிக ஈஸ்வரனை தான் ஒத்துக்கிறா. வேதம்ன்றதே ஒன்றும் வேண்டியதில்லை, பிரமாண தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம்னு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அவருடைய அபிப்பிராயமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, மீமாம்சகால் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கா. அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவது அப்படின்னு அவ சொல்ற. அதாவது ஒரு நமக்கு தெரியாத விஷயத்தை சொன்னாதானே சாஸ்திரமானது பிரமாணமா இருக்க முடியும், பிரயோஜனத்தோட பூரணதா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லித்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எப்படி பிரமாணமாகும்? தெரிஞ்ச விஷயத்த சொல்லிச்சுனாக்க அது எது பிரயோஜனம்? தெரியாத விஷயத்த சொன்னாதான் சாஸ்திரம் பிரயோஜனகரமா இருக்கும். அப்பிராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது, இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம் அப்பிராப்தம். ஆக சாஸ்திரம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அது சாஸ்திரத்துக்கு சத்தையே சித்திக்கும், சார்த்தக்கியம் வரும், பிரமாணமும் ஆகும். தெரிஞ்ச விஷயத்த சொன்னா அனுவாதம் தான். அதனால இப்போ அனுமானத்தினாலேயே ஈஸ்வரன் அறியப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இந்த சாஸ்திரம் என்னத்துக்கு அவசரம்? அவ சொல்லவே வேண்டாமே அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறான், நையாயிக்கான். இத மீமாம்சகனே கண்டனம் பண்றான். ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அதிகரணம் 3வது சூத்திரம் முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல சாஸ்திர யோனித்துவ அதிகரணம். அதுல சாஸ்திரமேவ யோனிகி, சாஸ்திரம் யோனிதேவ அப்படின்னா சமாசம் சொல்லி சாஸ்திரம்தான் பிரமாணம், சாஸ்திரத்தை தவிர்த்து வேற எதுவுமே பிரமாணம் கிடையாது. அதுல பாஷ்யக்காரரே அவ தார்க்கிகால் கேட்கிற கேள்விய சித்தாந்தி ஏகதேசி அப்படின்னு சுகப்பிரகாசிக மீமாம்சகால் கண்டனம் பண்றாரு.
அதுவே தவறு. ஏன்னா வேதத்தை விட்டுட்டு அனுமானம்னு சொல்ல போனான்னாக்க உடனே சண்டை போடுறவன் மீமாம்சகன் தான் சண்டை போடுவான். மீமாம்சகன் தான் சண்டை போடுவான். ஏன் அப்படின்னாக்கா மீமாம்சகனுக்கு வேதம் பிரதானம், நமக்கும் வேதம் தான் பிரதானம். நம்மள மீமாம்சகால் தானே, அவனா சாரீரிக மீமாம்சகால், அவள்லாம் கர்ம மீமாம்சகால். அதனால இந்த அனுமானத்தினாலேயே பிரமாணம் சாதிச்சுடலாம். ஆன்மானிக்க ஈஸ்வரனே போருமே, எதுக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாஸ்திரத்தை கொண்டு நீங்க சாதிக்கிறீங்க? ஏன் அத மாதிரி சொல்லணும்? அனுமானத்தினாலும் ஏன் சொல்றீங்க? வேதம்னே வச்சுன்னு போடாமே அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு அவ என்ன சொல்றான்னாக்கா, ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டாக்கா அந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்கு, ஸ்திதி இருக்கு, நாசமும் இருக்கு. ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டான்னாக்கா அந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்கும், ஸ்திதி இருக்கும், நாசம் இருக்கும், மூணும் இருக்கும். அப்படியா பார்த்தாக்கா இந்த பிரபஞ்சமும் ஒரு வஸ்து தான். அந்த பிரபஞ்சத்துக்கும் உற்பத்தி உண்டு, ஸ்திதி உண்டு, நாசம் பிரளயம் அதுவும் உண்டு. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கே உண்டுன்னு சொன்னாக்க வேதம் கூட பிரபஞ்சத்துல அடங்கினது தானே. அதனால வேதமும் பிரபஞ்சத்துல உள்ளடக்கினதா இருக்குது. அதுக்கோசரம் இந்த வேதம் கூட பிரளய காலத்துல அழிஞ்சு போயிடுறது, எல்லாமே அழிஞ்சு விடுறச்ச இந்த வேதம் எப்படி நிற்கும்? வேதமும் எப்படி இருக்கும்? வேதம் இருக்காது. அதனால அந்த வேதமும் போயிடுறது. வேதமும் போயிடுறதுனாக்கா அப்போ பிரளயம் வந்துடுத்து, வேதமும் போயிடுத்து. எது பிரமாணம்? பிரமாணம் எதுவுமே கிடையாது. அதனால நீ வேதத்தை கொண்டுதான் பிரமாணம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த வேதத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அந்த வேதத்தை படைத்தவன் ஈஸ்வரன் தான். அது எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க, ஏன்னா பிரமாணமே இல்லைன்னா அது கிடையாது. எந்த வஸ்துவை எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு கர்த்தா இருப்பான். கர்த்தா இல்லாம எந்த வஸ்துவும் கிடையாது. செய்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அந்த செய்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க அந்த வஸ்துவை சிருஷ்டிக்கிறான். செய்யறவனுக்கு ஒரு கடத்தை பண்றான் ஒருத்தன். யார் பண்ணுவான்? கொஷவன் தான் பண்றான். அந்த கொஷவனுக்கு மண்ணு எப்பேற்பட்ட மண்ணு வேணும்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு ஜலம் வேணும், அதுக்கு தண்டம் வேணும், அதுக்கு சக்கரம் வேணும், என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் வேணும்னு அவனுக்கு தெரியும். எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும், எப்படி சூட போடணும் அப்படின்னு தெரியும், எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியும். எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எவன் எந்த செயலை செய்கிறானோ அந்த செயலை அறிந்தவனா இருப்பான். இது சாதாரணமான வியாப்தி. யார் எந்த காரியத்தை பண்றானோ அவனுக்கு அந்த காரியத்தினுடைய அறிவு இருக்கும். இப்போ பிரபஞ்சத்துல ஒவ்வொரு செயலும் இருக்கு. அந்த செயலுக்குன்னா அதை தெரிஞ்சவா பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பிரபஞ்ச விஷயம் சிருஷ்டி அதை செய்யறதுக்கு யாருமே கிடையாது. யாருமே பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. நமக்கெல்லாம் அவ்வளவுலாம் தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க பிரபஞ்சம்ன்றது பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ அச்சேதனங்கள், அவைகளுடைய அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவை வச்சுட்டுதான் நாம பண்ணணும். எல்லாத்தையும் அந்த அறிவை வச்சுட்டுதான் நாம பண்ணணும். அந்த அறிவு வேணும்னு நமக்கு இல்லையே. அதுக்கு என்ன வேணும்னா சர்வஜத்துவம் வேணும். அந்த சர்வஜத்துவம் இருந்தாதான் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியும். நம்மள மாதிரி இருக்கிறவாள்கிட்ட அது வராது. அது வராததுனால ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இத பண்ணுவான். அதனால இப்படி வியாப்தி அனுமானம் சொல்லிட்டு போறாவா, எந்த செயலா இருந்தாலும் அந்த செயலுக்கு ஒரு கர்த்தா இருப்பான். அந்த கர்த்தா
அந்த செயலை அறிந்தவனாக இருப்பான், அந்த வஸ்துவை அறிந்தவனாக இருப்பான். பிரபஞ்சமும் ஒரு வஸ்து, அதை சிருஷ்டிப்பதும் ஒரு செயல். அதற்கு சர்வஜத்துவம் வேண்டும். அந்த சர்வஜத்துவம் நமக்கெல்லாம் கிடையாது. அதனால ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அனுமானம் பண்றோம். சித்தியங்குராதிகம் சகஸ்திருதம் காரியத்வா கடவத் அப்படின்லாம் அவர் சொல்றார். இந்த பூமி, இந்த முளையிடுறது, செடியெல்லாம் முளையிடுறது, இது அத்தனையுமே கர்த்தாவை உடையத்தாகத்தான் இருக்கும். ஏன்? காரியத்வா, காரியமா இருக்கிறது. எப்படின்னா கடவத், கடம் எப்படி காரியமா இருக்குதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் காரியம். இந்த பிரபஞ்சம் காரியமா இருக்கிறதுனால அது கர்த்தாவை உடைத்ததாய் இருக்கும். அந்த கர்த்தாவானவன் நம்மள மாதிரி இருக்கிறவா கிட்ட சிந்திக்க மாட்டான். அதனால ஏன்னா சர்வஜனா இருக்கணும். அவன் ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் பொழுது வேதத்தையும் சிருஷ்டிக்கிறான். அந்த வேதமானது ஈஸ்வரன் நமக்கோசரம் தானே சிருஷ்டிக்கிறான் எல்லாத்தையும். அதனால அவன் ஆப்தன், நமக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா நமக்கோசரம் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிச்சு கொடுக்கிறான். அப்படி கொடுக்கறதுனால அவன் சொன்ன வேதம் பிரமாணம், ஆப்த வாக்கியமா இருக்கிறதுனால பிரமாணம் அப்படின்னுட்டு அவன் அனுமானத்தை கற்பிக்கிறான். இதுக்கெல்லாம் மூல காரணம் இவர் கௌதமன் மகர்ஷி, அவர் நியாயசூத்தில அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் பின்னாடி வந்தவாழ்ல எழுதுறார், உதயநாச்சாரியர்னு பேரு. அந்த உதயநாச்சாரியன்றவருக்கு சாஸ்திர லோகத்துல ஆச்சாரியர் அப்படின்னே பேரு. ஆச்சாரியர் சொன்னா உதயநாச்சாரியர் தான். தேசிகன் சொன்னா நம்ம சுவாமி தான். பட்டர் அப்படின்னு சொன்னா பட்டபாதம் சொன்னா குமார பட்டர். பட்டாச்சாரியர்னா கதாதர பட்டாச்சாரியர். இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல ஒரு வியவஸ்தை இருக்கு. இந்த உதயநாச்சாரியரை வச்சுதான் கிடாம்பி ஆச்சானுக்கு பிரணதார்த்திகர்னு பேர் அவருக்கு. அந்த சுவாமிக்கு வேதாந்த உதயனர்னே அவருக்கு பேரு. அவ்வளவு உசந்த நையாயிக்கிற உதயநாச்சாரியர். அவர் நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் ஈஸ்வர சித்தியை தான் சாதிக்கிறது. ஈஸ்வர சித்திக்கிறதுக்கோசரம் தான் அந்த கிரந்தமே வந்திருக்குது, சாதிக்கிறதுக்கோசரம். அவர் என்ன பண்றாருன்னா நிறைய விஷயம் சொல்றார். அதுல ஒரு விஷயம் சொல்ற, பிரமாயா பரதந்திரத்வா சர்க பிரளய சம்பவா ததன்யஸ்மின் அநாஸ்வாச நதிதாசுர சம்பவ அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகத்தை பண்ணிட்டு போட்டாரு. ஈஸ்வர அனுமானம் இதான். எப்படி அப்படின்னா அவ 3 விதமாக ஈஸ்வர அனுமானத்தை பண்றாளாம். வேத பிராமான்யத்தை ரட்சிக்க வேணும், அதுக்கோசரம் ஈஸ்வர அனுமானம். அந்த மாதிரி நாம சொல்றோமே கமப்பியாத்தியம் குரும் வந்தேன்னு, ஆத்தியோ குரு குருப்பியஸ்துருப்பியஸ்து நமோவாக்கமதீமஹே ரணீமஹே தத்ராத்தியம் தத்ர ஆத்தியோ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொல்றோம். அதனால அவதான் ஆத்திய தம்பதிகள், திவ்ய தம்பதிகள். ஆண்டவன் சாட்சியாகும். திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, அந்த மாதிரி சேஷி தம்பதி அப்படின்னு சேஷி இந்த மாதிரி சாதிப்பார் சுவாமி. திவ்ய தம்பதின்றது தத்துவம், சரண்ய தம்பதி அப்படின்றது ஹிதம், சேஷி தம்பதின்றது புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம் சாதிச்சாகும். அந்த மாதிரி இந்த இடத்துல பிரதம குரு யாரு வேதத்தை முதல்ல உபதேசிச்சான் அப்படின்னு சாதிக்கணும். முதல்ல வேத பிராமான்யத்தை ரட்சிக்கணும், அதுக்கு ஒரு அனுமானம். முதல் குரு யாரு அப்படின்னா சர்வேஸ்வரன், அதுக்கு 2வது அனுமானம். 3வது இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவா இருக்கிறவன், நிமித்த காரணமாக இருக்கிறவன், கர்த்தா இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறவன். இப்படி 3 விதமான அனுமானத்தை அவ சொல்றான். 3 விதமா இந்த அனுமானம் வருது.
பிரமாயாக பரதந்திரத்வாத். பிரமா ஞானம் இருக்குதே, இந்த ஞானமானது ஸ்வத பிரமாணமா பரத பிரமாணமான்னு பெரிய விசாரம் புத்தி சரத்துல வரப்போகுது. 4வது சரத்துல 108 ஸ்லோகத்துல வரப்போகுது. ஆனால் இங்க அதை விசாரம் பண்ண போறது இல்லை. ஆனா விஷயத்தை சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, பிரமா ஞானம் சொன்னா அது பரதந்திரம்னு நையாயிக்கு. நாமளோ மீமாம்சகள், சாங்கியாள், வேதாந்திகள் ஸ்வதந்திர, அது சுத பிரமாணம். சுத பிரமாணம் ஸ்வதக பிரமாணமா இருக்கும். பரதக பிரமாணம்னு அவ சொல்ற நையாயிக்கா. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வஸ்துவை பார்க்கிறோம். வஸ்துவை பார்த்துட்டு இது கயரா அல்லது பாம்பா அப்படின்னு ஞானம் வந்துடுது. ஒருத்தன் என்ன பண்றான், பயந்துடுறான், இது பாம்பு அப்படின்னு பயப்படுறான். பாம்புன்னு பயந்தான். அதுக்கப்புறம் ஒத்த நாயம் சப்பக ரஜுரேஷா அப்படின்னு சொன்னான், இது பாம்பு இல்லை கயிறு. இப்போ இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு அவனுக்கு ஞானம் வந்தது. இந்த ஞானத்தினால முன்னாடி பாம்புன்னு ஒரு ஞானம் வந்தது பாருங்க, அது பிரமாணம் இல்லை அப்படின்னு வந்தது. அப்போ அது பாம்பு இல்லை அப்படின்ற ஞானத்தை கொண்டுதானே இது பிரமாணம் இல்லைன்னு சொன்னோம், அப்பிரமாணம் சொன்னோம். அதனால அப்பிராமான்யம் இன்னொரு ஞானத்துக்கு அதீனமாகத்தான் இருக்குது. இன்னொரு ஞானத்துக்கு அதீனமாகத்தான் அப்பிராமான்யம்ன்றது இருக்குது. அத மாதிரி பிராமான்யம் கூட இவன் நல்லவன், நல்லவனா இருக்கிறதுனால இவன் சரியாகவே சொல்லுவான் அப்படின்னு ஞானம் வந்தாதான் அந்த ஞானமானது பிரமாணமாகும். அவன் சொல்றது. இப்ப வேதம் சுத பிரமாணம் கிடையாது, பரத பிரமாணம் தான். 2 பேர் இருக்கான். ஒருத்தன் சொன்னா அந்த நதிக்கரையில 5 பழம் இருக்குது அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் அங்க 5 பழம் இல்லை அப்படின்னு சொன்னான். இப்ப எது பிரமாணம்? ஒருத்தன் இருக்குன்றான், ஒருத்தன் இல்லைன்றான். ஆனா எனக்கு 5 பழம் இருக்குன்னு சொன்னான் பாருங்க, அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். நான் என்ன சொல்லுவேன், இவன் ரொம்ப வேண்டியவன், இவன் சொன்னா சரியா இருக்கும், அதனால அங்க 5 பழம் இருக்கிறதுன்னு அவன் சொன்னது உண்மைதான், அது பிரமாணம் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். அதனால அந்த இடத்துல எனக்கு ஞானம் எப்படி வந்தது? அவன் நல்லவன், அவன் ஆப்தன், அவன் பொய் சொல்ல மாட்டான், பிராமணிகமா பேசுவான் அப்படின்ற ஞானத்தை கொண்டுதான் அவன் சொன்னது நல்லதா கேட்டதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால பிரமாணம் பிராமான்யம் அப்படிங்கிறது பரதந்திரம் தான், சுத பிராமான்யம் கிடையாது. அப்பிராமான்யமும் பரதந்திரம் தான். ஏன்னா இது கெட்ட ஞானம் அப்படின்னு வந்துடுறது. அதனாலதான் அது அப்பிராமான்யம், அது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இது சரியானதுன்னா கூட அதுக்கும் ஆப்த வாக்கியம் வேண்டியவன் சொன்னாதான் அது பிரமாணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஞானத்துக்கு பிராமான்யத்தை ஸ்வதக கிடையாது, பரதகதான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வந்தது. அதனால வேதமானது பிரமாணம். ஏன்? பரம ஆப்தனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பண்ணிட்டான், பகவான் பண்ணிட்டான், அதனால அது பிரமாணம் அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். அதனால இது பரதக பிரமாணம் அப்படின்னு தான் பண்ணணும். அதுக்கோசரம் பிரமாயாக பரதந்திரத்வா. சரி, முதல்ல வேதம் உற்பத்தி ஆனாதானே அந்த வேதத்தை சிருஷ்டிச்சான் பெருமாள், அது பரதந்திரம் பரதக பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சிருஷ்டி இருக்குதா அப்படின்னு கேட்டா சர்க்க பிரளய சம்பவாத், சிருஷ்டியும் பிரளயமும் அவசியம் சம்பவிக்கும், அவசியம் சம்பவிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எந்த வஸ்துவா இருந்தாலும் உற்பத்தி ஆச்சுன்னா நாசத்தை அடையிறது. பிரபஞ்சமும் ஒரு வஸ்து, அதுக்கும் உற்பத்தி இருக்கு, சர்க்கம், அதுக்கும் பிரளயம் நாசம் இருக்குது. அது மாதிரி வேதமும் ஒரு வஸ்து, அதுவும் உற்பத்தி ஆகுது,
அதுவும் நாசத்தை அடையும். அதனால சர்க்க பிரளய சம்பவா, சர்க்கமும் பிரளயமும் சம்பவிக்கும். அதனால ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்கு கடைசி இது அது அந்யஸ்மின் அனாஸ்வாசா, இன்னொருத்தர்கிட்ட விஸ்வாசம் வரல, ஈஸ்வரனை காட்டிலும் ஒரு ஜீவராசிகள்கிட்ட வரல. நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பார்க்கிற எத்தனையோ மகான்களை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட மகான்களை பார்த்துட்டாலும் இவர் சர்வஜன்னு நம்மளால சொல்ல முடியறதோ? யாருமே சொல்ல முடியாது. நம்ம சந்தோஷமா சொல்றோம், நம்ம சொல்றோம் பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியானாம் சபந்திர சுதந்திரோபய வேதாம் அதெல்லாம் சொல்றோம். ஆனா இதெல்லாம் நம்ம ஆச்சாரியார்கிட்ட பிரதிபத்தி மேலிட்டு ரொம்ப கௌரவமா சொல்றது. அவ்வளவுதான் நம்ம அப்படி சொல்றமே தவிர்த்து நகி சர்வோ சர்வம் விஜானாதி. எது என்னப்பா சுவாமி ஒரு பெரிய கோஷ்டி நடந்தது, அந்த கோஷ்டியில சுவாமி ஒர்க் ஷாப் அதுல அவர் ஒரு விஷயம் சொல்லணும். அவர் சொல்லச்சே சுவாமி சாதிக்கிறார். அது சாஸ்திர பாரங்கத அவர் அவர் சொன்னேன்னா பிரமாணமா இருக்கும், பிரசித்தம். அப்படிப்பட்ட மகான் சாதிச்ச நான் சொல்றதுல தோஷம் இருக்கலாம், தோஷம் இருந்தா நீங்க எங்களுக்கு எடுத்து காமிங்கோ. நகி சர்வோ சர்வம் விஜானாதி அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. எல்லாரும் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதில்லை அப்படின்னு சுவாமி சாதிச்சார். அதனால தவறு இருக்கலாம், யார் சொல்றதையும் எப்பேற்பட்டவர்கள் அவ சொல்றதுனா தவறே இருக்காதுதான். ஆனால் அவளுடைய நைச்சான சந்தானம் அப்படி இருந்தது. அதனால இந்த லோகத்துல யாருகிட்டையுமே நமக்கு சர்வஜத்துவம் இல்லை, சர்வசக்தித்துவம் இல்லைன்னு தான் தெரியுது. யாருக்கும் சர்வஜத்துவம் இல்லை, யாருக்கும் சர்வசக்தித்துவம் இல்லை. அதனால தத அந்யஸ்மின் அனாஸ்வாச ந விதாதுஹு அசம்பவா, விதாதுஹு அசம்பவா ந விதாதா சிருஷ்டிக்கிற எம்பெருமான் அவனுக்கு அசம்பவம் என்பது இல்லை. ரெண்டு மைனஸ் பிளஸ் கொண்டு வந்தோம் இங்க, ரெண்டு நெஞ்சு ந அசம்பவா அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரெண்டும் சேர்ந்து அவசியம் ஈஸ்வரனை சாதிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால இதான் அனுமானம். நம்ம வேத ஞானம் அது பரதக பிராமான்யம் தான். ஏன் பரமாத்மா ஆப்தன். எப்படி வேதம் உற்பத்தி ஆச்சு? சிருஷ்டியும் பிரளயமும் இருப்பதால். அதே மாதிரி வேற யாருக்கிட்டையும் ஆஸ்வாசம் நமக்கு கிடையாது. அதனால விதாதாவான ஈஸ்வரன் அவசியம் சம்பவிப்பான், சித்திப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால ஈஸ்வரன் வர முடியாது, ஈஸ்வரனே இல்லை அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் பின்னாடி சாதிக்க போறேன். புத்திசரத்துல இந்த சுதப்பிராமான்யம்லாம் சாதிக்க போற, அதுல அங்க பாத்துக்கலாம். இப்ப என்னன்னாக்கா ஈஸ்வர அனுமானத்தை சொல்லணும், அதுக்கோசம் இது வருது. இதுல புத்திசரத்துல தான் சுதப்தாது. ரெண்டாவது என்னன்னா சர்க்க பிரளய சம்பவா அப்படின்னு சொல்றீங்க. சர்க்கம் பிரளயம் இது ரெண்டும் அவசியம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றேன். அது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அவ சொல்றது இந்த பிரபஞ்சமானது பிரளயத்தை அடைஞ்சது, அடைஞ்ச உடனே எல்லாம் அழிஞ்சிடுச்சோம். அதன் பிறகு இது சிருஷ்டிக்கப்பட்டது. அது சிருஷ்டிப்பது நாம யாரும் இல்லைன்றதுனால ஒரு ஈஸ்வரன் தான் சிருஷ்டிக்கிறான். அப்போ அந்த முதல்ல வேதத்தை உபதேசிக்கணும் இல்லையோ, அதுதான் ஆத்திய குரு, பிரதம குரு. அந்த பிரதம குருவா இருக்கிறவன் இவன் தான். ஏன் அப்படின்னா அந்த உபதேசத்தை பண்றவன் யாரா இருப்பான்? அனைத்து வேதங்களையும் அறிந்தவன் தான் இருப்பான். அனைத்து வேதங்களையும் அறிந்தவன் எவனோ அவன் தான் இருப்பான். அதனால இங்க இது மாதிரி சர்க்காத்திய காலீனா வேதோபதேசா தத அபிஜ்ஞ புருஷ கர்த்திருக்கா. ஏன் அப்படின்னா சர்க்காத்திய காலீனா சிருஷ்டி முதல் காலத்துல
இருக்கக்கூடிய வேத உபதேசம், வேதத்தை உபதேசிப்பது என்பது தது அபிஜ்ஞ புருஷ கர்த்துகா, அதை அறிந்து கொண்ட, வேதத்தை அறிந்து கொண்ட புருஷனால பண்ணப்படக்கூடியது. ஏன்? உபதேசத்வா, அது உபதேசமா இருக்கிறதுனால. அதுக்கு உதாரணம் பாரதாதி உபதேசவது, பாரதாதி உபதேசங்கள் மாதிரி அப்படின்னு அவ சொல்ற. ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு வேதம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது குருமுக உச்சாரணம் அனுச்சாரண ரூபமா தான் லோகத்துல இருக்கு. குருமுக உச்சாரணம் அனுச்சாரணம் எங்கப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார், எங்க ஆச்சாரியர் எனக்கு சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியர், அவருக்கு அவருடைய ஆச்சாரியர், இந்த மாதிரியே போறது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல போய் முடியணும். அது எங்க முடியும்? பிரதம குருவான எவருமானத்திலேயே போய் முடியும். இத வேதஸ்யாத்யயனம் சர்வம் குருவத்யயன பூர்வகம் வேதாத்யயன சாமான்யாத் அதுனாத்யயனம் யதா அப்படின்னுட்டு மீமாம்சகால் எழுதிட்டார். வேதத்தினுடைய அத்தியனம் முழுக்க குருவத்யயன பூர்வகம், குரு அவர் சொல்லி கொடுக்கறத வச்சுட்டு சொல்றதுதான் இது முழுக்க முழுக்க, எல்லாமே அதை வச்சு சொல்றதுதான். ஆனா ஏன் அப்படின்னாக்கா, வேதாத்தியன சாமான்யா, வேதாத்தியன சாமான்யம், அந்த வேதாத்தியனமானது லோகத்துல இப்படித்தான் பண்ணப்படுறது. எப்படின்னா அதுனா அத்தியனம் ஏதா, இப்ப எப்படி அத்தியனம் பண்ணப்படுறதோ அப்படிதான். எல்லாரும் ஸ்ருதின்னு தானே பேர் இருக்கு. ஸ்ருயதேக்கு ஸ்ருதி, கேட்கப்படுவதால் தான் ஸ்ருதி. ஒருத்தர் சொல்றேன், அதை கேட்டு இருக்க இன்னொருத்தர், இப்படிதான் நமக்கு ஸ்ருதின்னு வருது. அதனால இதுதான் கிரமம். லோகத்துல வேதாத்தியனம்ன்றது இப்படிதான் இருக்குது. அதுல ஆத்திய குரு ஒருத்தன் இருக்கணும். அந்த ஆத்திய குரு யாரு அப்படின்னாக்கா பரமாத்மா தான் இருப்பான். அதனால இந்த குரு சிஷ்ய பரம்பரான்னு இருந்துட்டு இருக்குது. அது கடைசியில முடிக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல முடிக்கணும். அதனால பரமாத்மாதான் சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. வேற யாருமே அப்ப புருஷன் இல்லையே. முதல் புருஷன் சர்வேஸ்வரன் தானே, அவன் தானே அதுக்கு அடுத்த புருஷனை சிருஷ்டிச்சான். யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வம் அப்படின்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா? அது அதனால யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னா இருக்கு. அதனால யாரு முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சானோ, எவனொருவன் அவனுக்கு வேதங்களை எல்லாம் உபதேசித்தானோ அப்படின்னு இருந்தது இல்லையோ. அதனால இது அதுக்கு உதாரணம் என்ன சொன்னோம்னா, பாரதாதி உபதேசவத்து அப்படின்னு சொன்னான். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல பாரதம் யார் பண்ணார்? வியாசர் தான் பண்ணார். அவர் பண்ணினது அவர் தான் என்ன பண்ணார்? தன் சிஷ்ய அலுகாயுஷம் வாங்கினார். இவா எல்லாருக்கும் உபதேசிச்சார். உபதேசிச்சு நீங்க அத்தனை பேரும் போய் இதை பரப்புங்க அப்படின்னு சிஷ்யாள்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால அந்த மாதிரி முதல் உபதேசம் வியாசர் பண்ணார். ஏன்னா வியாசர் பாரதத்தை பண்ணார். பாரதத்தை பண்ணிட்டு உபதேசிச்சார். வால்மீகி ராமாயணத்தை பண்ணினார். அவருடைய சிஷ்யா லவகுஷாள் அவள்லாம் அதை பாட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணம் பிரசித்தமாச்சு. அந்த மாதிரி முதல்ல யாரு பண்றாளோ அவதான் அதை உபதேசிப்பா. வேதமும் முதல்ல சர்வேஸ்வரனால சிருஷ்டிக்கப்பட்டது, அவனால அது உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு அவ சொல்றாரு. சரி, இதெல்லாம் புரியுறது. ஆனா நீ பிரளயத்துக்கு அப்புறம் பகவானால தான் பண்ணப்பட்டது நீ சொல்றியே, அது எப்படி அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றா. நீ சர்வேஸ்வரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க கூட ஒத்துக்கிறீங்க ஈஸ்வர லட்சணம் என்ன அப்படின்னா சர்வஜ்ஞேசதி சேதனத்துவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சர்வஜத்துவமும் சேதனத்துவமும் எவனிடத்தில் அறிவிக்குமோ அவனே ஈஸ்வரனாக இருப்பான் அப்படின்னு ஈஸ்வர லட்சணத்தை சொல்லிட்டு போகிறார். எல்லாரும் ஒத்துக்கிறது தான் அது. அதனால ஒரு சர்வஜ்ஞ புருஷன் இருந்தாதான் வேதத்தை சிருஷ்டிக்க முடியும், வேதத்தை உபதேசிக்க முடியும். அது மாதிரி பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்க முடியும். பிரபஞ்சத்தையும் அது மாதிரி அவனால்தான் சிருஷ்டிக்க முடியும். அப்படி சிருஷ்டிச்சாதான் இந்த லோகமே
எல்லாம் சரியாகும். அதனால இப்ப அனுமானத்தினாலையும் சித்திச்சுடுத்தே, அனுமானத்தினாலே எல்லாம் தெரிஞ்சுடுத்து. அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க வேதமானது காமிக்கிறது, வேதத்தினாலதான் ஈஸ்வரன் சித்திக்கிறான்னுட்டு எதுக்கு சொல்றீங்க? அது சொல்லவே வேண்டியது இல்லையே, சொல்லவே வேண்டியது இல்லை. அதனால ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்றது அனுமானத்தினாலதான் சித்திக்கப்படும். அனுமானத்தினாலேயே சித்திக்கிறதுனாக்க வேதம் எதுக்கு? ஆகவே அனுமானிக்க ஈஸ்வரனை சரியான சித்தாந்தம் அப்படின்னுட்டு நையாயிகால் ஆட்சேபிக்கிறார். இது பெரிய விசாரம். அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிறார். இது பாஷ்யக்காரர் சாஸ்திரவாதிகள் சாதிச்சதுதான். இது சுவாமியினுடைய இது எப்படி போறதுன்னாக்கா, பாஷ்யக்காரர் அவர் ஒரு மாதிரி சாதிச்சார், சுவாமி தேசியன் இவர் ஒரு மாதிரி சாதிக்கிறார். எல்லாமே இவர் வந்துடும். பாஷ்யக்காரர் சாதிச்சுதான் அங்கங்க போட்டிட்டு காமிச்சிருப்பார், அதை சாதிக்கிறார். எப்படி சாதிக்கிறார் அப்படின்னா, முதல்ல இந்த பிரபஞ்சமானது பிரளயத்தை அடைந்தது, அதன் பிறகு சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்றது சித்திச்சுதான் முதல்ல சொல்லு. ஏன் அப்படின்னாக்க, நீ நம்மளாருக்குள்ள, அதாவது இந்த ஜீவராசிகளுக்குள்ள சிருஷ்டியை பார்த்தவன் யாராவது இருக்கானா, அல்லது பிரளயத்தை பார்த்தவன் யாராவது இருக்கானா? அதுக்கு நீ பதில் சொல்லு. ஏன்னா நீ அனுமானத்தினால சொல்லிட்டு இருக்க. நீ அனுமானத்தினால சொல்லச்ச லோகத்துல கடம் இருக்கு, அதுக்கு உற்பத்தி இருக்கு, அதுக்கு நாசம் இருக்கு, நாசமானா அதை உற்பத்தி பண்றதுக்கு ஒருத்தருப்பான் அப்படின்னு நீ லோகத்துல இருக்கிறத வச்சுதான் சொன்ன. இப்போ லோகத்துல வச்சுன்னு சொல்லச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லலாமா வேண்டாமா? அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரளயத்தை பார்த்தவன் யாராவது இருக்கானா, அல்லது சிருஷ்டியை பார்த்தவன் யாராவது இருக்கானா? முதல்ல பிரளயத்தை அடைஞ்சாதானே. எங்கப்பா இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருந்த, எங்க தாத்தா பார்த்துட்டு இருந்த, எங்க பொண்ணு தாத்தா பார்த்துட்டு இருந்த, இப்படி எல்லாரும் பார்த்துட்டே தான் இருந்தா. பிரபஞ்சத்துல மாறுதல் இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சமே நாசத்தை அடைஞ்சிருச்சுன்னு யாராவது பார்த்தால? யாருமே இல்லையே அது. அதனால நீ முதல்ல இந்த சிருஷ்டி பிரளயம் இதெல்லாமே சித்திக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் காமினி. பிரமாணம் காமிச்சானாக்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரளயம் வந்துருச்சோ, பிரளயம் வந்துச்சு, பிரபஞ்சம் போச்சு, பிரபஞ்சம் போயிடுவே வேதம் போச்சு, வேதம் போயிடுவே ஈஸ்வரன் வேதத்தை சட்டிச்சான், அதை உபதேசிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுமானம் பண்றேன் நீ சொல்லலாம். முதல்ல இந்த பிரளயம் போச்சு, பிரளயம் வந்துடுச்சு, பிரபஞ்சமே போயிடுச்சு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் எனக்கு காமி. நீ அந்த மாதிரி பிரமாணம் காமிச்சாதானே நாங்க ஒத்துக்க முடியும். அதனால இந்த மாதிரி வேதத்துக்கு பிரபஞ்சத்துக்கே அழிவில்லை அப்படின்னா வேதத்துக்கு எப்படி அழிவு வரும்? இதுதான் மீமாம்சகன் சொல்றது. மீமாம்சகன் என்ன பண்றான்னாக்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். வேதம் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப எல்லாத்துக்கும் சுவாமி அழகா சாதிக்க போறாரு. வேதம் நித்தியம்தான். எப்படிப்பட்ட நித்தியம்ன்றத சொல்ல போறாரு. மீமாம்சகன் மாதிரி நம்ம நித்தியம் சொல்ல மாட்டோம். அவன் சொல்ல போற நித்தியம் வேற, மீமாம்சகால் சொல்ற வேத நித்தியம் வேற, நாம சொல்ற போற வேத நித்தியம் வேற. அதெல்லாம் பின்னாடி வைக்க வரப்போகுது. ஆனால் இந்த வேதம்ன்றது அழியலை. நீ பிரளயம் வந்தாதானே, பிரபஞ்சத்துக்கு பிரளயம் வந்தாதானே வேதம் அழியன்னு சொல்ல முடியும். வேதம் அழிஞ்சாதானே நீ வேதத்துக்கு சிருஷ்டின்னு சொல்ல முடியும். பிரபஞ்சமும் அழியலை, வேதமும் அழியலை. வேதமும் அழியாததுனால இந்த சிருஷ்டிங்கிறதே கிடையாது. சிருஷ்டின்றதே இல்லாததுனால வேதத்துக்கு உபதேசம் பண்ற முதல்ல பெருமாள் அப்படின்றதும் கிடையாது. அதனால இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன, இந்த அனுமானத்துல என்ன சொன்னா, சிருஷ்டி ஆரம்பிக்கச்சு முதல் வேத உபதேசம் அது ஏதோ ஒரு அதை தெரிஞ்சின்ற புருஷன் தான் பண்ணுவான்னு நீ சொன்ன. அதுதானே இப்ப பக்ஷான்னு பேர். அதுக்கு பக்ஷான்னாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கோம்,
பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொல்றோம் அனுமானம். இந்த மலையானது வன்னியை உடையது, நெருப்பை உடையது. ஏன்? தூமவத்வாத், புகை இருக்கிறதுனால அப்படின்னு நீ சொல்ற. அதான நீ சொல்ல போறது அனுமானம். இப்போ அந்த மலை அப்படிங்கிறது பர்வதம். அதாவது என்ன அர்த்தம்னாக்க, சாத்தியம் எது? வன்னி நெருப்பு நம்ம சாதிக்கிறோம். அந்த நெருப்பானது மலையில இருக்கு. அதனால சாத்தியமான நெருப்பை உடையது எதுவோ அந்த பர்வதமானது பக்ஷம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல நீ என்ன சொன்ன? வேதத்தை அறிந்தவன் உபதேசிக்கிறான் அப்படின்னு நீ சொன்ன. அப்போ அந்த அது பட்சத்துல இருக்கணும். பட்சம் எது? மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி முதல் வேத உபதேசம் அதை அறிந்த ஈஸ்வர கர்த்தருகமா இருக்கும் அப்படின்னு தானே நீ சொன்ன. அதுவே இப்ப வரலையே, அதுவே வரல. அது ஏன் அப்படின்னா, பிரளயமே இல்லைன்னு நாங்க சொல்றோமே. இப்போ பிரளயம் ஆனாதானே சிருஷ்டி வரும். பிரளயமே இல்லை, பிரளயம் சித்திக்கணும். பிரளயம் சித்திச்சாக்கா சிருஷ்டி சித்திக்கும். சிருஷ்டி சித்திச்சதுன்னாக்கா அந்த வேதம் சித்திக்கும். அந்த வேதம் சித்திச்சதுன்னாக்கா அதனுடைய முதல் உபதேசம் சித்திக்கும். இப்ப பிரளயமே சித்திக்கலையே, யார் நேரம் பார்த்தா? யாராவது வேதம் இந்த பிரபஞ்சமானது அழிய போறது, அழிஞ்சது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவ யாரா இருக்காள? மார்க்கண்டேயர் என்ன பண்ண, பாகவதத்துல வரும். அவர் பதரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல பெருமாள் பிரத்யட்சம் ஆகிட்டார், சாட்சா நாராயணன். அவர் கேட்டார், உனக்கு ஏதாவது வர வேணும்னு கேளு. மகாபிராக்கியனான மார்க்கண்டேயர் பிரம்ம ரிஷி. அவர் கேட்டானா, எல்லாம் எனக்கு தெரியுது, உன்னுடைய மாயைன்னு ஒண்ணு சொல்றாளே, அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டாரு. அப்படியா, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உடனே பெருமாள் மறைஞ்சுட்டார். திடீர்னு பிரளயம் ஆரம்பிச்சு வருது. ஒரே ஜலமயம். அந்த ஜலமயத்துல ஒரு ஆளிலை, அந்த ஆளிலை மேல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்குது. அந்த குழந்தை வாயை திறக்கிறது. அந்த வாயை திறக்கிற சமயத்துல அந்த வாய்க்குள்ள இவரும் போயிடுது. இவரும் போய் ரவுண்ட் அடிக்கிறாரு. இவரும் அங்க சுத்தி சுத்தி வர, பார்த்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுக்கத்தை பாக்குறாரு. பிரபஞ்சம் முழுசையும் பார்த்துடுற. பார்த்தா அந்த இடத்துல பதரிகாசிரமம் இருக்கு. அந்த பதரிகாசிரமத்துல இவர் உட்கார்ந்துட்டு இருக்கு. அங்க எதிர பெருமாள் நின்று இருக்கு. சக்குன்னு அந்த மாயா அருந்து போயிடுது. அதே இடம், அதே பதரிகாசிரமம், இவர் உட்கார்ந்துருக்கார், பெருமாள் கடாட்சிச்சுட்டு இருக்கார். அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்சம் அப்படியே இருக்குது. இவர் மாயையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த மாயை எப்படி பெருமாள் காமிச்சு, ஒரு வடபத்திரசாரியா தன் வாய்க்குள்ள உடைய வச்சு பிரபஞ்சத்தெல்லாம் காமிச்சு திருப்பி அதே இடத்துல கொண்டு பார்த்துட்டார். இத மாதிரி பிரபஞ்சம்ன்றது அழிஞ்சதுன்றது யாரால பார்க்க முடியும்? அதனால முதல் உபதேசமானது இவன் தான் பண்ணினா அப்படின்னு சித்திக்கணும்னாக்க முதல்ல பிரளயத்தை காமி சாதிச்சிடும். பிரளயத்தை சாதிச்சு சிருஷ்டியை சாதிச்சிடும். சிருஷ்டியை சாதிச்சுட்டு வேத சிருஷ்டியை சாதிச்சிடும். அதன் பிறகு ஈஸ்வரன் மாணவன் வேதத்தை உபதேசித்தான் நீ காமிக்கணும். அதனால இது ஆசிரிய சித்தி. இந்த வேத ஆத்திய வேத உபதேசம்ன்றதும் அசித்தமா போயிடுச்சு. அதுக்கு ஆசிரியமா இருக்கிறது எது அப்படின்னாக்க இந்த இது பட்சம் தானே. அந்த பட்சமே இப்ப இல்லை. என்னன்னா பிரளயத்தை ஆசிரியத்து தான் வரணும். அது பிரளயத்தை ஆசிரியத்து சிருஷ்டி, சிருஷ்டியை ஆசிரியத்து வேத சிருஷ்டி, வேத சிருஷ்டியை ஆசிரியத்து வேத உபதேசம் வரணும். இது எதுவுமே வராது. இல்ல இல்ல, உபநிஷத்தே சொல்றது இல்லையோ, சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்னு சொல்றது. சூரியன் சந்திரன் இவா எல்லாரையும் தாத்தா எம்பெருமான் அவன் என்ன பண்றான்னா யதா பூர்வம் அகல்பயது, முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே சிருஷ்டிச்சான் அப்படின்னு இருக்குதே. யதா பூர்வம் முன்பு எப்படி இருந்ததோ அத மாதிரி சிருஷ்டித்தான் அப்படின்னு இருக்குதே. அதை வச்சுன்னு நாங்களும் இங்க சொல்றோம். அதனால சிருஷ்டி சித்திக்கிறது, பிரளயம் சித்திக்கிறது. அத மாதிரி
யோ பிரம்மாணம் ததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை அப்படின்னு ஸ்வேதாஸ்வதரம் அந்த உபனிஷத் சொல்றதோ இல்லையோ. அதனால பரமாத்மா தான் முதல்ல சதுர்முகனை குறிச்சு சிருஷ்டிச்சு அவனுக்கு உபதேசிச்சான்னு தெரியறது. ஸ்ருதி சித்தமாச்சே அப்படின்னா அந்யோன்யாசிரியம் வந்துடும். அந்யோன்யாசிரியம் வந்துடும். எப்படி அந்யோன்யாசிரியம் வரும் அப்படின்னாக்கா, முதல்ல ஈஸ்வரன் சித்திச்சாதானே வேதமே வேத பிராமாணியம் சித்திக்கும். வேத பிராமாணியம் சித்திச்சாதானே ஈஸ்வரனே சித்திப்பான். நீ என்ன சொல்றீங்க, ஈஸ்வரன் உபதேசிக்கிறான்னு சொல்லியிருக்க. ஈஸ்வரன் உபதேசிக்கிறதுனால வேதங்கள்லாம் பிரமாணம், அது ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் அதனால வேதமானது ஈஸ்வரனையே சிருஷ்டிச்சு ஈஸ்வரனையே உபதேசித்ததுனால பிரமாணம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல ஈஸ்வரன் சித்திக்கணும் அனுமானத்தினால. ஈஸ்வரன் சித்திச்சாதான் அவன் வேதத்தை சிருஷ்டிப்பான் அப்படின்னு நீங்க சொல்லணும். வேதத்தை சிருஷ்டிச்சு அந்த வேதத்தினால்தான் ஈஸ்வரன் சித்திப்பான்னு நீ சொல்லணும். இப்போ அந்யோன்யாசிரியம் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன பாருங்க, பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரியும்னுட்டு. அந்த மாதிரி ஈஸ்வரன் சித்திச்சாதான் வேத பிராமான்யம், வேத பிராமான்யம் சித்திச்சாதான் ஈஸ்வர சித்தியே. அதனால அந்யோன்யாசிரியம் வந்துருவேன். அதனால இது எப்படி சரியா வரும்? இதுவும் சரியாவே வராது. அதனால நீங்க சொல்ற இந்த அனுமானம் சரியில்லை. அதனால வேத உபதேஷ்டத்துவம் சுதப்பிராமான்யத்துக்கு இப்ப வரல. சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் இது மூணு ஒரு வஸ்துவுக்கு இருக்கு. அதனால வேதத்துக்கும் அது வருது. வேதத்துக்கும் அது வர்றதுனால வேதத்தை உபதேசம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நீ சொல்லணும். நீ சொன்னாக்க அந்த இதுவே இங்க வராது, அந்த அனுமானமே வராது அப்படின்னு ஓரளவு அவளை கண்டனம் பண்ணினார். அதற்கு பதில் அவ என்ன சொன்ன ஆரம்பிச்சா, இது அப்படியே கோடி மேல கோடி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நாங்க சிருஷ்டி பிரளயம் அப்படின்றத கூடவே வேதத்தினால நாங்க சொல்லலை, அனுமானத்தினால அதையும் சாதிக்கிறோம். அனுமானத்தினால அதையும் நாங்க சாதிச்சுட்டு போறோம். அதனால எல்லாமே அனுமானம் தான், வேதத்தினால நாங்க சாதிக்கல. இது வேத உதாரணம் காமிச்சோம் அவ்வளவுதான். ஆனால் அனுமானத்தினாலையும் சாதிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய சந்ததி தொடர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சமயம் அழிவை அடையும். ஏன் அப்படின்னா சந்ததித்வா, அது சந்ததியா இருக்கிறதுனால, தொடர்ச்சியா இருக்கிறதுனால. பிரதீப சந்ததிவது ஒரு வழக்கினுடைய சந்ததி தொடர்ச்சி, அது எப்படி அழிவை அடையுமோ அத மாதிரி வழக்கேற்றணும். வழக்கேற்று அது பாடி எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன ஆயிடுத்து தெரிய ஆயிடுத்து, அந்த சமயத்துல வழக்கம் அடையிறது அப்படின்னு சொல்ற முடியும். அங்க ஏன் அந்த பிரதீப சந்ததி, விளக்கினுடைய சந்ததி தொடர்ந்து அது ஜுவாலை இருக்கே, அது எப்படி மலையேறிடுதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரிதான் பிரபஞ்சத்தினுடைய சந்ததியும் தொடர்ச்சியா வருதுன்றதோ ஒரு காலகட்டத்துல அழிவை அடைகிறது. ஏன்னா சந்ததியா இருக்கிறதுனால அப்படின்னு அவ சொல்ற. இத சந்ததியா இருப்பதால் அப்படின்னு சொல்றது ஹேத்து, அதான் யுக்தி. அதை கொண்டு அதனுடைய நாசம், விஸ்வ சந்ததி, விஸ்வ பிரபஞ்சத்தினுடைய தொடர்ச்சியானது நாசத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால பிரளயமே சித்திக்கிறது. அதனால பிரளய காலத்துல இருக்கக்கூடிய பரமாணுக்கள்லாம் திருப்பி பிரம்மாண்டத்தை ஆரம்பிக்கிறது. பிரளய காலிகமான பரமாணுக்கள்லாம் பிரம்மாண்டத்தை ஆரம்பிக்கிறது பரமாணு மாதிரி. இப்ப இருக்க பிரம்மாண்ட ஆரம்பிக்கிற அணு மாதிரி அப்படின்னா சொல்ற. அதனால இப்ப என்னாச்சு, ஒரு விளக்க காமிச்சு அந்த விளக்கு மலையேறது தொடர்ந்து எரிஞ்சுதான் இருந்தது, பிரகாசமா இருந்தது, அது மலையேறிடுறது. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் அழிவை அடைகிறது அப்படின்னுட்டு ஒரு அனுமானத்தை வச்சுட்டு பிரளயத்தையும் சாதிக்கிறோம், சிருஷ்டியையும் சாதிக்கிறோம் பரமாணுக்களை கொண்டு.
அப்படின்னுட்டு அவ பதில் சொல்ற. அதற்கும் சொல்ற அதுவும் தவறு. நீ இதவன் சொன்னையானாக்க இந்த அனுமானமே வராது. அத சொல்றதுல அனுமானத்துக்கு சாமர்த்தியம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஒரு இது சொல்றாவா அனுகூல தர்க்கம்னு ஒண்ணு உண்டு. பர்வதோ வன்னிமான் தூமாத், இந்த மலையானது நெருப்பை உடையது. ஏன்? தூமத்வா, தூமம் இருப்பதால், புகை இருப்பதால் அப்படின்னு. அதுக்கு ஒரு தர்க்கம் அவ கேள்வி கேட்பா. இல்ல இல்ல, புகை இருக்கட்டும், புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம், புகை இருக்கட்டும், நெருப்பு வேண்டான்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? நெருப்பு கணக்கே இல்லைன்னா இது வன்னியர்னஸ்யா தூமோப்பி நஸ்யா, நெருப்பு இல்லைன்னாக்க தூமம் கூட இருக்காது. நெருப்பு இல்லைன்னா தூமம் இருக்காது இல்லையோ, வந்து நெருப்பு இருந்தாதான் தூமம் இருக்கும். அதனால நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்ற முடியும். அதனால நியமம் இருக்குது. நியமம் இருக்கிறதுனால நீ தூமாஸ்து வண்டியது மாஸ்து, நெருப்பு புகை இருக்கட்டும், நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்போ இது வன்னியர் நசியா சரி தூமோப்பி நசியா, வன்னி இல்லையா அப்படின்னு தூமமும் இருக்காது, புகையும் இருக்காது அப்படின்னு நாம சொல்றோம். இது அனுகூல தர்க்கம்னு பேரு. அந்த மாதிரி இங்க நீ சொல்லணும். இங்க உன்னால சொல்ல முடியுமா? இதெல்லாம் பின்னாடி வரப்போறது. அனுமான பிரயோகம்லாம் வரைச்சு அதெல்லாம் அனுமான பிரமாணத்திலாம் நிரூபிக்க போற அடுத்த சரத்துல. இப்ப இந்த இடத்துல இங்க என்ன சொல்றேன்னாக்கா இந்த சந்ததித்துவமா உச்சித்தி இருக்குதோ இல்லையோ, நீ என்ன சொன்ன? சந்ததியா இருக்கிறதுனால அழிவு இருக்கட்டும், பிரபஞ்சத்தினுடைய சந்ததிக்கு அழிவு இருக்கட்டும் அப்படின்னு தானே நீ சொன்ன. இப்ப சுவாமி என்ன கேட்கிற, இந்த ஹேது தூமம் இருக்கட்டும் வன்னி இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹேதுவான சந்ததித்துவன்றது இருக்கட்டும், உச்சத்தி அழிவு அது இருக்க வேண்டாம், அழிவு இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு நீ என்ன பத்தி சொல்லணும்? அழிவு இல்லைன்னாக்கா சந்ததித்துவமே இருக்காது அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா என் பரம்பரை இருக்கு, ஏன் பரம்பரைன்றது முன்னாடியேதான் இருக்குது, அதுக்கு அழிவுன்றது வரல. ஏதாவது ஒரு விதத்துல இந்த தொடர்பு கொண்டு இருந்துதான் இருக்குது. உச்சித்து இல்லைன்னாக்கா சந்ததித்துவமே இருக்காது அப்படின்னு முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா பரம்பரைன்றது எப்போது இருந்துதான் இருக்குது. அத மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நாசம் இருக்க வேண்டாம், தொடர்பு கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு நான் கேட்பேன். நீ என்ன சொல்ற? அது நாசம் இல்லைன்னா சந்ததியே இருக்காது அப்படின்னு நீ சொல்லணும். ஆனாலும் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா யார் பார்த்தா? இந்த மாதிரி யாராவது பாக்குறாளா? இந்த பிரபஞ்சத்தினுடைய நாசத்தை யாராவது பார்த்தாளா? லோகத்துல வன்னி ஜோமத்துக்கு பாக்குறோம், நெருப்பு இல்லைன்னாக்க புகையாது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இங்க ஒன்னால சொல்ல முடியாதே. இது அப்பிரயோஜக சங்கான்னு பேர் இருக்கு. இது இல்லைன்னா அது இருக்காது அப்படின்னு முடிக்கணும். அந்த மாதிரி முடிக்கிறதுக்கு ஒன்னால முடியாது. இன்னும் நீ என்ன சொன்ன? உதாரணம் என்ன சொன்ன? வழக்கு இருக்கு, வழக்குல சந்ததி இருக்கிறதுனால அது நாசத்தை அடைஞ்சிருச்சுன்னு நீ சொன்ன. சந்ததி இருக்கிறதுனால நாசத்தை அடையல, அது என்ன ஆயிடுச்சு அங்க திரி அறிஞ்சு கொடுத்து, அதனாலதான் அது நாசத்தை அடைஞ்சதே தவிர்த்து வழக்கு மலையேறதுங்கிறது அந்த சந்ததி போனதுனால இல்ல, சந்ததியா இருக்கிறதுனால மலையேறது. பின்ன என்ன தைலாதிகாரம் என்ன ஆயிடுச்சு? தைலா என்ன இல்லாததுனால மலையேறிடுச்சு, திரி எரிஞ்சு போயிட்டதுனால மலையேறிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இங்க உச்சேதம் இருக்குது, அதனால சிருஷ்டி வருது அப்படின்றதை சொல்ல முடியாது. அதனால அந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடியாது. அதனால இது விரோதமானது நீங்க சொல்றது. எல்லாம் சர்வாத்மா உங்களால சாதிக்கவே முடியாது. சாதிக்கவே முடியாததுனால
இந்த அனுமானம் அப்படிங்கிறது சரியில்லை. அனுமான பிரமாணத்தினால் நாங்க சாதிக்கிறோம் அப்படின்றதே வராது. இன்னும் இந்த விஷயத்துல சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு இது போதும். மீதிய மேல் விஷயங்கள் அதே மாதிரி ஸ்லோக தாத்பரியம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோம். அறிய கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.